ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரோமன் டு இன்டிஜர். இது லீட்கோடோட 13th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ரோமன் நியூமரல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை 7 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ், அதாவது அந்த ஐவி, எக்ஸ்எல், சிடி அண்ட் எம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஐங்கிற சிம்பிளுக்கு என்ன வேல்யூ 1, விங்கிற சிம்பிளுக்கு 5, எக்ஸுங்கிற சிம்பிளுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு எல்சிடிஎம் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கீழே இருக்க எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ரோமன் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, செகண்ட் கொஸ்டின் என்ன, தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு போட்டிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும், இப்போ ஐனா உங்களுக்கு என்ன வேல்யூ 1. இப்போ 2 ஐ போட்டிங்கன்னா இப்படி வராது. அதாவது இப்போ 2 ஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும், இது 2ன்னு சொல்லி வரும். இப்போ 3 ஐ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 ஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும், 3ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ 4க்கு எப்படி போடுவீங்க, இப்படி போடுவீங்களா? இது வந்து 4ஓட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 5க்கு எப்படி போடுவீங்க, 5 இதை போட்டு இதோட வேல்யூ 5. ஓகேயா? 6க்கு 5 போட்டு வி போட்டு 1 ஐ போட்டிங்கன்னா இதோட வேல்யூ 6. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோமன் இன்டிஜர்ஸ் போடுவோமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோமன் வந்து கொடுத்துருவாங்களாமா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்டிஜர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஏஐன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு 3ன்னு தெரியும். ஓகேங்களா? 3ன்னு தெரியும். அதனால் 3ங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அவுட்புட் வந்து 3 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்து பாருங்கள், எஸ் இஸ் ஈக்குவல் டு எல்வி 3 ஐ கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 58 அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ எல்லோட வேல்யூ உங்களுக்கு என்ன, எல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 50. அப்புறம் வியோட வேல்யூ என்ன உங்களுக்கு 5. அடுத்து 1 ஐஐன்னா உங்களுக்கு 3ன்னு தெரியும். அப்போ 50 + 5 + 3. இதை நான் வந்து எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக போடுறது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? இப்போ தேர்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இப்போ எம்சிஎம், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம ரோமன் இன்டிஜர்ஸ் போடும்போது ஒரு சில கன்ஸ்டன்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதை நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு 4க்கு நீங்கள் எப்படி போடுவீங்க, ஐவி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி போடுறீங்க. சரிங்களா? இப்போ விக்கு நீங்கள் எப்படி போடுவீங்க, வெறும் 5ன்னு சொல்லி போடுவீங்க. இப்போ ஐக்கு என்னன்னு சொல்லி போடுறீங்க, 6ன்னு சொல்லி போடுறீங்க. ஆனால் இந்த 3 எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து எப்படி டிக்ளேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தீங்கன்னா ஐவி தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் ஐ வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6ல் ஐ வந்து விக்கு அடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நோட்டீஸ் பண்ணோம். இப்போ ஐவி, ஓகேங்களா? இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 1. வியோட வேல்யூ என்ன, 5. ஓகேங்களா? அடுத்து 6க்கு போடுறேன். 6க்கு வியோட வேல்யூ என்ன, 5. ஐயோட வேல்யூ என்ன, 1. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு இது வந்து 4ன்னு வருது, இது 6ன்னு வருது. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ரோமன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோமன் வந்து நெக்ஸ்ட்டு ரோமனோட கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோமனை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 1லேருந்து -1 மாறிடும். ஓகேங்களா? இதோட வேல்யூ உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஏன்னா இதுதான் லாஸ்ட் ரோமன். அப்போ 5. அப்போ தான் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 4 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ இந்த வியோட வேல்யூ என்ன, 5. அடுத்த வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ 1. அப்போ இந்த 5 வந்து ஐயோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த 5 அப்படியே வரும். ஓகேங்களா? அப்போ 1ம் இது அப்படியே வரும். அதனால தான் உங்களுக்கு என்னென்னு வந்திருக்கு, இது 6ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு கன்ஸ்டன்ட் என்னன்னா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரோமன் வந்து நெக்ஸ்ட் ரோமனோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவாக மாறிடும். அது ஒன்று மட்டும் நீங்கள் நான் வச்சுட்டா போதும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9, 10 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 9, 10, 11 அந்த இருக்குது. இப்போ நீங்கள் 9 எப்படி டினோட் பண்ணுவீங்க, இது 9. 11 எப்படி டினோட் பண்ணுவீங்க, இது 11. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 9க்கு இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 10. ஓகேங்களா? இப்போ இந்த 1 வந்து 10ஓட கம்மியாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை -1 மாற்றணும். இது 10 உங்களுக்கு அப்படியே வரும். ஓகேங்களா? 10 அப்படியே வரும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 9 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 11 பார்க்கலாம். 11 பாருங்கள். இப்போ இதோட வேல்யூ வந்து 10, இதோட வேல்யூ வந்து 1. இப்போ 10 வந்து 1ஓட பெருசாக இருக்கா, அப்போ அது பாசிட்டிவ். அப்போ 10 வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 1ஐயும் அப்படியே போட்டுட்டு இதோட வேல்யூ 11. ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், எல்லா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தேர்ட் எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ எம்மோட வேல்யூ என்ன, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000. ஓகேங்களா? ஸோ எம்மோட வேல்யூ வந்து 1000. ஓகேங்களா?
இப்போ நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சியோட வேல்யூ என்ன? சியோட வேல்யூ வந்து 100. ஓகேங்களா? ஸோ 100 அப்படியே போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த நெகட்டிவ் அதெல்லாம் அப்புறமேல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூக்கு என்னென்ன ரோமனுக்கு என்னென்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 10 நமக்கு தெரியும். ஓகே, சியோட வேல்யூ என்ன? 100 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐயோட வேல்யூ என்ன? 1. இப்போ வியோட வேல்யூ 5. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எது நெகட்டிவாக மாறும் எது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். இப்போ எம் இருக்குது பார்த்தீங்களா? எம்மோட இங்கே கீழே பார்க்கலாம் வாங்க. இப்போ 1000 வந்து 100ஓட பெருசாக இருக்கா? இருக்குது. அப்போ இது பாசிட்டிவாக அப்படியே தான் இருக்கும். அடுத்து 100. இப்போ ஃபஸ்ட்டு எது பார்த்துட்டு இருக்கோம்? 1000 பார்த்துட்டு இருக்கோம். 1000 வந்து என்ன? 100ஓட பெருசு. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்து ஓகேங்களா? அடுத்து போயிட்டு இப்போ 100 வந்து 1000ஓட என்னவா இருக்குது? உங்களுக்கு சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குன்னா என்னவா மாறிடுறது? உங்களுக்கு மைனஸாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ மைனஸாக மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போகணுமா? இப்போ அடுத்து இந்த ஏரோ மார்க் வந்து இதை பார்க்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து 1000 வந்து 10ஓட பெருசாக இருக்கா? அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து 10க்கு போகுது. இப்போ 10 வந்து 100ஓட என்னவா இருக்குது? சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறிடுறது? மைனஸாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த பாயிண்டர் அடுத்துக்கு போகுது. இப்போ 100 வந்து 1ஓட பெருசாக இருக்கா? அப்போ ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்து 1 வந்து 5ஓட சின்னதாக இருக்கா? அப்போ என்னவா மாற்றிடணும்? மைனஸாக மாற்றிடணும். ஓகேங்களா? அப்புறம் இது கடைசிக்கு போகுமா? கடைசி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ப்ளஸ் மட்டும்தான். ஏன்னா அடுத்து ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கு ரோமன் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணலாம். 1000 மைனஸ் 100 எவ்வளோ? 900. 900 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 900 போட்டு ப்ளஸ் 1000 அடுத்து -10. இது எப்படி வேணாலும் பண்ணலாம், நான் சும்மா அப்படியே போடுறேன். ஓகேங்களா? 1000 அடுத்து 1000 போட்டோம். -10 100 உங்களுக்கு என்னென்னு வரும்? ப்ளஸ் 19 சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து -1 5 பண்ணால் உங்களுக்கு என்னென்னு வரும்? 4ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ 1000 + 900 1900 ப்ளஸ் 94ங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 1994 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வருமா? ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் எக்ஸாம்பிளோட ஆன்சர் 1994. ஓகேங்களா? அதாவது 1994 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இப்படி தான் நான் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரோக்ராம் போகணும்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ கிடச்சிருச்சுங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? இதை வந்து இப்போ என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு நாம் இதெல்லாம் வந்து அதாவது எம்மோட வேல்யூ 1000 தான், சியோட வேல்யூ 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு செட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிக்கணும்னா டிக்ளேர் வேல்யூஸ். ஓகேங்களா? டிக்ளேர் வேல்யூஸை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லூப் போடணுமா? லூப் போடணும்னா ஒவ்வொன்றா இது போகிறக்காக நம்ம லூப் போடணுமா? அடுத்து ஒரு லூப்பு. ஓகேங்களா? ஒரு லூப்பு. இப்போ இன்னொன்று நம்ம டிக்ளேர் பண்ணோம். என்னன்னா இந்த எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டோட்டல்ங்கிற ஒரு வேரியபிள் பண்ணிக்கலாமா? டோட்டல் சம் ஏதாச்சும் ஒன்று. ஓகேங்களா? இப்போ டோட்டல் பண்ணிவிட்டு அதை எதுக்கு டிக்ளேர் பண்ணணும்? 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடணும். இப்போ இந்த லூப் இருக்குது. இப்போ லூப்பில் நம்ம என்ன கண்டிஷன்ஸ் போடணும்? மொத்தம் 2 கண்டிஷன் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட்டு இருக்க ரோமனோட வேல்யூ வந்து சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, அதாவது இந்த லூப் வந்து இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோமா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த லூப் வந்து உங்களுக்கு இங்கிருந்து ஐ வரைக்கும் மட்டும் போனால் போதும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம லாஸ்ட்டு செக் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் வந்து எப்படியும் பாசிட்டிவாக தான் இருக்க போது, அதனால் லாஸ்ட்டு செக் பண்ண தேவையில்லை. எம்லேருந்து ஐ வரைக்கும் மட்டும் போனால் போதும். ஓகேங்களா? இப்போ ஐ வரைக்கும் போனால் போதும்னா நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்? இதோட இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இது இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மொத்த லென்த் ஆஃப் எஸ் -1னா லென்த் ஆஃப் எஸ் -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முந்தின வேல்யூ கிடச்சிருமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா லென்த் ஆஃப் எஸ் -1க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்பில் வந்து ஐ டிக்ளேர் பண்ணிங்கன்னா இது வந்து இதோட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுக்கணும்? அடுத்த இன்னொரு கண்டிஷன் நெக்ஸ்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூவோட இது சின்னதாக இருக்குது ஆர் பெருசாக இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ சின்னதாக இருக்கணும் உங்களுக்கு என்ன வரும்? அந்த வர இன்டிஜர் வேல்யூ வந்து நம்ம மைனஸில் போடணும். ஓகேங்களா? இப்போ -100 இருந்தால் -100 இருந்தால் -100 போடணும். எல்ஸில் வந்து +100 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூ. ஓகே, இந்த நம்ம கோடிங் போடுற அல்காரிதமோட ஓவர்வியூ. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் போட்டு அதை அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்? டிக்ளேர் பண்ணணுமா? எல்லா வேல்யூவும் டிக்ளேர் பண்ணோம். இப்போ டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரோமன் சொல்லி போட்டு ஒரு செட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லா வேல்யூஸையும் வந்து டிக்ளேர் பண்ணுறேன்.
இப்போ எல்லா வேல்யூஸும் டிக்ளேர் பண்ணியாச்சுங்களா? அதாவது ஐக்கு இந்த வேல்யூ 1 வேல்யூ, பிக்கு 5 அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இது எதுக்குன்னா சம், எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எஸ்ங்களா, எத்தனை லென்த் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ் போகுமா? அதாவது இப்போ இந்த லென்த் ஆஃப் எஸ் உங்களுக்கு என்னவா இருக்குது? இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 3 இருக்குது. அப்போ இந்த ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 1 2 இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இஃப் கண்டிஷன் போடணும். இஃப்ல உங்களுக்கு என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்? அதாவது லென்த் ஆஃப் எஸ் -1 வரைக்கும் மட்டும் போனால் போதும், அது மேலே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த கண்டிஷன் போடலாம். அந்த கண்டிஷன் உங்களுக்கு எப்படி வரும்? ஐயோட வேல்யூ லென்த் ஆஃப் எஸ்ஸோட -1 இருக்கணும். அதாவது கடைசி இருக்கிறத விட 1 முன்னாடி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அது கொடுத்துருக்கோம். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? அண்ட் இந்த எஸ்ஸோட ஐத்து பொசிஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, எஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1ஓட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மைனஸாக மாற்றிக்கணும். இப்போ இப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து எந்த வேல்யூஸ் வரும்னா, இப்போ ஐன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஐ வந்து இந்த ஃபஸ்ட் ஐ வந்து இது டினோட் பண்ணியிருக்கோம், எஸ் ஆஃப் ஐங்கிறது. எஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1ங்கிறது இந்த செகண்ட் ஐயை டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது, இந்த ரெண்டுத்தோட வேல்யூஸை கம்பேர் பண்ணணும். அதை தான் நம்ம எதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா ரோமன்ஸுங்கிற டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரோமன்ஸில் எப்படி கொடுக்கணும்னா ரோமன்ஸ் ஆஃப் எஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன கம்பேர் ஆகும்? இந்த ஐ வேல்யூ கம்பேர் ஆகும். அதாவது 1 less than or equal to 1 அப்படின்னு சொல்லி, சாரி less than or 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ அதுதான் நம்ம கொடுக்குறோம், ரோமன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் என்ன கொடுக்கணும்? இப்போ மைனஸ் கொடுக்கணும். ஏன் மைனஸ் கொடுக்கணும்? நம்ம என்ன செக் பண்ணுறோம்? இது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகேங்களா? சின்னதாக இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். இப்போ டோட்டல் மைனஸ் ரோமன்ஸ் ஆஃப் எஸ் ஆஃப் ஐங்களா, இப்போ மைனஸாக மாற்றிட்டோமா? இப்போ எல்ஸ் கண்டிஷனில் என்ன கொடுக்கணும்? டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ரோமன்ஸ் ஆஃப் எஸ் ஆஃப் ஐங்களா. இப்போ உங்களுக்கு ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு எல்ஸில் ஃபஸ்ட் இஃபில் என்ன கொடுத்துருக்கோம்? அதாவது சின்னதாக இருக்கணும், நீங்கள் கடைசி வரைக்கும் போக தேவையில்லை, கடைசிக்கு முந்தின டிஜிட் வரைக்கும் போனால் போதும். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா, இது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணிக்க, இல்லைன்னா ப்ளஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு பேசிக்கான ஒரு இஃபில்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதை ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் ஆஃப் டோட்டலை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபாருக்கு வெளியில். இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு இது ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. இதுவும் ஆப்டிமல் சொல்யூஷன் தான். 6 MSலேயே ரன் ஆயிருக்கு. 50% பீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எகைன் ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 0 MSலேயே ரன் ஆயிருக்குன்னு காட்டுது, 100% பீட் பண்ணியிருக்குன்னு காட்டுது. ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். நீங்கள் இவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ், அதாவது எந்த டைமில் ரன் ஆயிருக்கு, எவ்வளோ மெமரி எடுத்திருக்குன்னு அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அவங்க கொடுத்துருக்க கன்ஸ்டன்ட்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் போட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை.